சார் இது வந்து திமுகவுக்கு எந்த வகையில பலத்தை சேர்க்கும் சார்? திமுகல வந்து இன்னொரு கட்சியில முதலமைச்சராக இருந்தவர் இங்க வந்திருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த பலமும் இருக்கும்னு நினைக்கல. இப்ப சில பேர் சொல்றாங்க எப்படின்னா, ஓபிஎஸ்னா அவருக்கு வந்து ஜாதி ரீதியான வாக்குகள் வரும் அப்படின்னா, அதுவே ஒரு பெரிய வீக்னஸ். ஒரு கட்சியுடைய சார்பில் முதலமைச்சராக இருந்தவர், அனைவருக்குமான ஒரு முதலமைச்சராக இருந்தவர் வந்து ஒரு ஜாதிய வட்டத்தில் குறுகுனது அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல இது அவரே சொல்லியிருக்காரு சார். தென் மாவட்டங்கள்ல இருந்து வர தலைவர்களுக்கு ஏடிஎம்கேல வந்து முக்கியத்துவம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஜாதியை குறி வச்சு பேசுறாரு சார் ஓபிஎஸ் அவர்கள். இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் இப்ப இவருக்கு தானே வந்து அங்க முதலமைச்சர் பதவியை கொடுத்தாரு. இவரு அதே தென் மாவட்டம் தானே வந்தாரு. அதனால அந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் சூழலுக்கு பேசுறாரு. இப்ப திமுகவை பொறுத்தளவுல என்ன அவங்க நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சரி இத்தனை வருஷம் இருந்தாரு ஒருத்தர், இன்னொரு கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தாரு, அவர் இங்க வர்றாருங்கிறது வந்து ஒரு கவனத்தை இருக்கும். அதுவும் முக்கியமா திமுக வந்து அதிமுக இருந்து வர தலைவர்களுக்கு உடனடியாக ஒரு பெரிய முக்கியத்துவம். பல பேர் இப்ப அதிமுக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பல காலமாகவே வந்து நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த முக்கியத்துவம் இவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல.